தோழர்களே, குட்டி ஸ்டோரியில பாஜகவை போட்டு பொழந்த ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். அதுவும் ஒரு காங்கிரஸ் தலைவர் பொழந்திருக்காரு. எங்கன்னு கேக்குறீங்களா? டிவி விவாதத்துல என்ன நடந்துச்சு? தொலைக்காட்சி விவாதம் அப்படின்னாலே பாஜக எக்கச்சக்கமான ஐடியாஸ கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஒண்ணு, சத்தமா பேசுறது, சத்தமா பேசி ஊன்னு தன்னை அறிவாளியா காட்டிக்கிட்டு சத்தமா பேசுறது. ரெண்டாவது, ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்காந்து பல்ல காட்டுறது, சிரிக்கிறது. அதன் மூலமா இவெல்லாம் ஒரு முட்டாளியா, நான் சிரிக்கிறேன் பாரு, நான் தான் அறிவாளி அப்படின்னு காட்டுறது. மூணாவது, நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட பேசும்போது குறுக்க வந்து பேசுற மாதிரி காமிச்சுக்கிட்டு நம்ம பாயிண்ட் மக்கள்கிட்ட போய் சேர விடாம தடுக்கிறது. கத்தி 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 பேசி நம்ம கூட மல்ல கட்டி நமக்கு பாயிண்ட கொண்டு போய் சேர்க்க விடாம திசை திருப்புறது. இத பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி வாட்ஸ்அப்ல வர்ற வதந்திகள் எல்லாம் தூக்கிட்டு வந்து பாயிண்ட்னு உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. நாம நெத்தி அடியா சில பாயிண்ட்ஸ் கேட்டோம்னா நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு நம்மள பார்த்து சொல்லுவானுங்க. இவ்வளவும் பாஜக கும்பல் செய்யும். இதோட பெண்களாக இருந்தாங்க இந்த விவாதத்துல அடிச்சு வெளுக்கிறவங்க பெண்களா இருந்தாங்கன்னா அவங்கள பாலியலா அசிங்கப்படுத்துற வேலையை இந்த பாஜக செய்யும். ஒரு உதாரணம் சொல்றேனே, நம்ம அண்ணன் கருணாகராஜன் இருக்காங்களா பாஜக, அவரு ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல கரூர் எம்பியாக இருந்த ஜோதிமணி இருக்கிற ஜோதிமணி, இப்பயும் அவங்கதான் எம்பி, கரூர் ஜோதிமணி, அவங்க பேசுறாங்க கேவலமான பெண்மணி அப்படின்னு சொன்ன உடனே ஜோதிமணி மைக்க கழட்டி போட்டு போயிட்டாங்க. இது பரபரப்பாச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், 2020 நினைக்கிறேன், 2020-21 நடந்த போது பரபரப்பா பேசப்பட்டது. அப்போ ஒரு எம்பியா இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய கருத்தை சொல்லும் போது கேவலமான பெண்மணினா இவன மாதிரி ஒரு ஆள்கிட்ட பேசி நம்ம தரத்தை குறைக்க கூடாதுன்னு அவங்க மைக்க கழட்டி போட்டு போறாங்க. இது ஒரு தந்திரம், இந்த கும்பல் பயன்படுத்துற ஒரு தந்திரம். நம்ம பெண்களை பாலியலா அசிங்கமா பேசிட்டோம்னா அவங்க பயந்துருவாங்க. எதுக்கு தேவையில்லாம இந்த சந்தியெல்லாம் பேசிட்டு கிடக்கணும், அப்பா வேணாம்ப்பா சாமி அப்படின்னு கழட்டி மைக்க கழட்டி போட்டு போயிருவாங்க அப்படின்னு நம்புறாங்க. அதே ஆண்டு அடுத்த வாரம் ஜோதிமணிக்கு நிகழ்ந்த இந்த சம்பவத்துக்கு அடுத்த வாரம் ராமரவிக்குமார் அப்படின்றவன் இதே மாலை முரசு தொலைக்காட்சியில ஏங்கிட்ட உங்களுக்குறான். சாக்கடை கூவம் அது இது தெருவில் நிக்கிறா தாக்கும் தாக்குன்னா கொத்தா அறுத்து போட்டு வேண்டேன். அதோட முடிஞ்சு இன்னைக்கு வரையும் பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேச பயப்படுறான். சங்கி பயலுக மூடிக்கிட்டு உட்காந்து கேட்கிறான். அப்ப அட்டிக்க வேண்டிய இடத்துல தூக்கி போட்டு மிதிக்கிற வேலையை சரியா பண்ணிடணும். அதுதான் இப்ப நடந்திருக்கு. தெலுங்கு பேசுறாங்க, அது ஆந்திராவும் இருக்கலாம் அல்ல தெலுங்கானாவும் இருக்கலாம். சரி, தெலுங்கு பேசுறாங்க அந்த சேனல்ல. ஒரு அம்மா உட்காந்து, ஒரு பெண் உட்காந்து அதை ஒருங்கிணைக்கிற வேலையை பாக்குறாங்க. அப்ப பீகார் பற்றிய, பீகாரினுடைய வெற்றி குறித்து பேசப்படுது. அப்ப பீகார் வெற்றி எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமே. திருடியான ஓட்ட திருடி தானே ஜெயிச்சானுங்க, ஓட்ட திருடி தானே ஆட்சிக்கு வந்தானுங்க, ஓட்ட திருடி தானே தேர்தல் ஆணையத்தின் துணையோடு எல்லா அயோக்கியத்தனத்தை பண்ணி தானே சீட்டை பிடிச்சானுங்க, இவிஎம் மெஷினை வச்சு தானே சீட்டை பிடிச்சானுங்க, நிறைய பேரை வாக்கற்றவர்களை மாட்டி தானே சீட்டை பிடிச்சானுங்க. இப்படி எல்லாம் சீட்டை புடிச்சிட்டு நீதியின் வெற்றின்னு இருக்காரு யாரு? பாஜக. இது ஒரு நீதிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு இருக்காரு. இந்த கேட்டுக்கிட்டு இருந்த காங்கிரஸ்காரரு அடிச்சு இப்படி தட்டி, நாயா நீதி கிடைச்ச வெற்றி, நீ திருட்டு பையா அப்படின்னு உடனே அவர் கோவம் வந்துருச்சு. இப்படி தட்டி திருட்டு பையன்னு சொன்ன உடனே கோவம் வந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு, எந்திரிச்சு போய், இல்லன்னு நீ மறு, அது உன் உரிமை, உட்காந்துக்கிட்டே பாயிண்ட் பேச அது உன் உரிமை. உடனே எந்திரிச்சு போய் பாஜக காரரு அந்த கருப்பு சட்டை போட்டிருந்த காங்கிரஸ்காரரை புடிச்சு தள்ளுறாரு. சேர்ல இருந்து புடிச்சு கீழே தள்ளுறாரு. தள்ளின உடனே அந்த பையன் எந்திரிச்சு இந்த ஆளை புடிச்சு கீழே தள்ளி 4 மிதி வாயிலே மிதிச்சிட்டாரு. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, இதுல என்னன்னா நாம என்ன வேணாலும் செஞ்சாலும் வேடிக்கை பார்ப்பாங்க, அல்லது அமைதியா நம்மளை கடந்து போயிருவாங்க, நம்ம கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க, பொது இடத்துல அடிச்சிட்டோம்னா நம்ம பெரிய ஆள் ஆயிருவோம் அப்படின்னு நம்புனா அது மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான வேலை எதுவுமே இல்லை. இப்ப நீங்க கை நீட்டாம இருந்திருந்தீங்கன்னா அது விவாதமா போயிருக்கும். பாஜக காரன் கை நீட்டி அவரை வந்து சேர்ல இருந்து தள்ளி விட்ட பிறகு அவர் ஒன்ன விட யங்ஸ்டரா இருக்காரு, எந்திரிச்சு வாயிலே மிச்சிட்டாரு. இப்ப யாருக்கு அசிங்கம்? இந்தது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுதும் ட்ரோல் ஆகிட்டு இருக்கு, இந்தியா முழுதும் போயிட்டு இருக்கு. அசிங்கப்பட்டு அடி வாங்கிட்டு கிடக்குறாங்க பாஜக காரங்கன்னு. இப்ப யாருக்கு அசிங்கம்? பாஜக தானே அசிங்கம். அப்ப நாங்கெல்லாம் ஆட்சியில இருக்கோம், நாங்கெல்லாம் எடுத்தோம்னா அடிச்சு பிரிச்சுருவோம் அப்படின்ற அயோக்கியத்தனத்தை பாஜக நிறுத்தணும். இல்லைன்னா போற இடம், வர்ற இடம், உட்கார்ற இடம்லாம் அடி வாங்கிட்டு கிடப்பீங்க. கருத்தியலா பேசுற இடத்துல கருத்தியலா நீங்க உங்களால பேச முடியல, உங்ககிட்ட உண்மை இல்லைன்னா போகாதீங்க. அதுதான் உங்க உடம்புக்கும் உங்க கருத்தியலுக்கும் உங்க கட்சிக்கும் நல்லது. இல்லைன்னா
சின்ன பசங்க கிட்ட அடி வாங்கி அசிங்கப்பட்டு ரோட்ல நிப்பீங்க. ஒரு அட்வைஸா சொல்றேனே, ஏற்கனவே பயங்கரமா அடி வாங்கிட்டு கிடக்குறீங்க. ஒரு அட்வைஸா சொல்றேன், அடக்கி வாசிச்சீங்கன்னா குறைந்தபட்ச நாகரிகத்தோடு வீட்டுக்கு போவீங்க. இல்லாட்டா அப்படி போற வர சின்ன பசங்கட்டெல்லாம் அடி வாங்கி மூஞ்சி கிளி வாங்கி அப்புறம் அசிங்கப்பட்டு இந்தியா முழுவதும் ட்ரெண்ட் ஆகி அவ்வளவுதான், முடிஞ்சிரும் உங்க ஜோலி. பாத்துருங்க. எனக்கு சந்தோஷம்ப்பா. ஏன்னா எல்லா நேரமும் எல்லாரும் வேடிக்கை பார்க்க மாட்டோம்ல. யாராவது 2 பேர் திருப்ப கொடுப்போம்ல. அன்னைக்கு நாங்க கொடுத்த மாதிரி, அன்னைக்கு நான் அடிச்ச மாதிரி இங்க ஒரு சின்ன பையன் அடிப்பான்ல. எதுக்கு இந்த அசிங்கம்? பார்த்து போலங்க.